இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். ஒரு முறையை நான் தானே அவனை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். என்னையா கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் குசு குசு கசபுசா என்று? அது மன்னா, என்ன? தங்களை பற்றி அரண்மனையில் ஒருவன் இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறான். எது? அரண்மனையில் என்னை பற்றி இழிவாகவா? என்னவென்று? அழகிய வரை சொல்லும் ஐயா. என்னவென்றால் மன்னா, தங்களது மண்டையில் மணிமுடியும் தலைமுடியும் மட்டும்தான் இருக்கிறதா, உள்ளே மூளை என்று ஒன்று இல்லவே இல்லையா? நாட்டில் ஆங்காங்கு வாந்திதான் அதிகமாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நொடிக்கு நொடி வதந்தி அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அப்படி சொன்னவன் எவன்? சொல்லுங்கள் ஐயா. எதற்கு அஞ்சுகிறீர்கள்? தெனாலிராமன் தான் என்று மன்னரிடம் சொல்லுங்களேன். தெனாலிராமனா? ஆமண்ணா, தங்களின் மூளையே அவன்தான் என்று ஊரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். மொத்தத்தில் தங்கள் மண்டை ஒரு காலி டப்பா என்று சொல்கிறான் மன்னா. என்னது? என் மண்டை காலி டப்பாவா? ஆமா மன்னா. ஆமாவா? அப்படி என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஏதோ அன்பினால் ஓரிரு முறை அவனை புத்திசாலி என்று பாராட்டினால் என் மண்டையை காலிடப்பா என்கிறானா? இருக்கட்டும், அவன் நான் தரும் சோதனையில் எப்படி தப்பிக்கிறான் என்று பார்க்கிறேன். என்ன சோதனை வைப்பது? நாவிதா மன்னா, வா இங்கே. இப்பொழுது நான் சொல்லுவதை நாளை நீ செய்ய வேண்டும். உத்தரவு மன்னா. மன்னா மன்னா, என்னடா அரண்மனை நாவிதா, ஏன் இப்படி அறக்க பறக்க அலறுகிறாய்? சவரம் செய்யும் போது யார் கழுத்தையும் மறுத்து விட்டாயா? இந்த மாமன்னனை பட்டெடுத்த மகாபிரபு தங்களின் தந்தை அதிகாலை என் கனவில் வந்தார் மன்னா. என்ன? இத்தனை காலம் என் கனவில் வராத என் தந்தை உன் கனவில் வந்தாரா? மன்னா, தங்கள் கனவிலும் வந்தாரா மன்னா? தாங்களோ தங்கள் கனவு கதவுகள் அனைத்தையும் அடைத்து வைத்துவிட்டு கரும் கும் என்ற இருட்டுக்குள் கால் மேல் கால் போட்டு படுத்துக்கொண்டு கொரட்டை விட்டீர்களாம். சொன்னதை மீறி வாசிக்கிறானே. அந்த வெறுப்பில் கொதிப்படைந்து என் குறுக்கெலும்பில் ஏறி மிதித்து என் கனவில் பூந்து விட்டார் மன்னா. அப்படியா? ஆமா மன்னா. இளமையில் இறந்தவரடா, 10 வயதில் பறிகொடுத்த தந்தையடா. ஆமாம், ஆரோக்கியமாக இருக்கிறாரா? ஆனந்தமாக இருக்கிறாரா? அழகாக இருக்கிறாரா? மூன்றுமே இல்லை மன்னா. அவர் ஏக்கத்துடன் கூறிய செய்தியை கேட்டு பட்டென்று விழித்து சட்டென்று எழுந்து ஓடி வந்தேன் மன்னா. என்ன ஏக்கம்? இந்த அவையவே ஆனந்தப்படுத்திக் கொண்டிருக்கும் தங்கள் அன்புக்கு பாத்திரமான தெனாலிராமனை உடனே அவரிடம் அனுப்பி வைக்குமாறு கூறினார் மன்னா. தெனாலிராமா, உன்னை நான் ரசித்ததை விட என் தந்தை உன்னை அணுவணுவாக ரசித்திருக்கிறார் ஐயா. இப்பொழுது நீ என்ன செய்கிறாய்? உடனே புறப்படு. இது வெளியூர் பயணம் அல்ல, விண்ணுலக பயணம். போனால் போனதுதான், திரும்ப வர முடியாது மன்னா. உன்னை யாரப்பா திரும்ப வர சொன்னது? அப்படி என்றால் நான் சாக வேண்டுமா? அவ்வோ, அதையே நீ சாவென்று நினைத்துக் கொள்கிறாய். தியாகம் என்று நினைத்துக்கொள். தியாகமா? தெனாலிராமா, மன்னரிடம் அடம் பிடிக்காமல் அவர் ஆசையை நிறைவேற்று. ஆம் தெனாலி, என் ஆசையை உடனே நிறைவேற்று. அப்போதுதான் நீ என் இதயத்தில் நிரந்தரமாக இடம் பிடிக்க முடியும். ஆகட்டும் அண்ணா. மிக்க மகிழ்ச்சி தெனாலி, மிக்க மகிழ்ச்சி. தந்தையே, தங்கள் ஆசையை நிறைவேற்றும் பாக்கியம் எனது விகடகவி தெனாலிராமன் மூலமாக எனக்கு கிடைத்துவிட்டது. இவனை தாராளமாக கூடவே வைத்துக் கொண்டு காலகாலத்துக்கு சிரித்து மகிழுங்கள் தந்தையே, சிரித்து மகிழுங்கள். மன்னா. என்ன மன்னா, அதற்குள் எதுவும் மனம் மாறிவிட்டாயா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மன்னா. ஒரு சிறிய வேண்டுகோள். என்ன? இன்று ஒரு பொழுது பொறுத்துக் கொள்ளுங்கள், நாளை காலையில் என்னை கொன்று விடுங்கள் மன்னா. ஏன் இன்று கொன்றால் என்ன? அது வேற ஒன்றுமில்லை மன்னா. இன்னும் சற்று நேரத்தில் இருள் சூழ்ந்துவிடும். இருட்டில் வழி தெரியாமல் வேறு கிரகங்களுக்கு ஏதாவது போய்விட்டால் தங்கள் தந்தையை சந்திக்க முடியாமல் போய்விடுமோ என்றுதான் மன்னா அஞ்சுகிறேன். ஆகையால் நாளை காலையில் முதல் வழியாக என்னை கொன்று விட்டீர்கள் என்றால் தங்கள் ஆசையோடு விடைபெற்றுக் கொள்வேன். அப்படியே ஆகட்டும், ஆகட்டும். எவ்வளவு உயரம் ஐயனாரு. மன்னா, 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 மீண்டும் என்ன மன்னா? இங்கிருந்து பார்க்கும் பொழுதே கைகாலெல்லாம் உதறுகிறது, நெஞ்சு பதறுகிறது. இங்கிருந்து குதித்து உடல் சிதறியா நான் சாக வேண்டும்? அட என்னப்பா நீ, தூக்கி தொங்கி சாகிறாயா என்று கேட்டால் நாக்கு தொங்கி சாவரா என்று கேட்கிறாய். அதானே. யானை மிதித்து சாகிறாயா என்று கேட்டால் உடல் உறுப்புகள் அனைத்தும் பிதுங்கி சாவரா என்று கேட்கிறாய். அதானே. பாம்பு கொத்தி சாகிறாயா என்று கேட்டால் நுரை தள்ளி சாவரா என்று கேட்கிறாய். சரி, காற்றோட்டமாக நல்ல உயரத்தில் இருந்து பறவை போல் பறந்து குதித்து சாகிறாயா என்று கேட்டதற்கு சரி என்று சொல்லி இங்கு வந்து விட்டு உடல் சிதறி சாவரா என்று கேட்கிறாய். அட யானையா, அட கேனையா, என்ன யார் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதில்? இதோ பார்,
நீ இங்கிருந்து குதித்த உடனேயே பாதியிலேயே என் தந்தையிடம் போய் சேர்ந்து விடுவாய். அதன் பிறகுதான் உன் உடல் பூமியிலே போய் விழும். இதில் உன் உடல் சிதறினால் என்ன, சிதறாவிட்டால் உனக்கென்ன? கண்ணை மூடிக்கொண்டு கப்பென்று குதியப்பா. கண்ணை மூடி மன்னா, நல்ல வழியை காட்டி விட்டீர்கள். நான் அங்கு சென்று கண்ணை மூடி நன்றாக அயர்ந்து தூங்கி விடுகிறேன். அதன் பிறகு என்னை தூக்கி வீசி விடுங்கள். நீ எப்போது தூங்குவது, நான் எப்போது உன்னை தூக்கி வீசுவது? மரண யோகம் வேற முடிய போகிறது மன்னா. மரண யோகம் வேறு முடிய போகிறதா? கவலை வேண்டாம் அண்ணா. நேற்று நீங்கள் இந்த விஷயத்தை சொன்னதிலிருந்து தூக்கமே இல்லை. இப்பொழுது போய் நான் படுத்து எப்படி உறங்குகிறேன் என்று மட்டும் பாருங்கள், பாருங்கள், பாருங்கள். என்னடா இது? நாம் போட்ட திட்டத்தில் பயந்து கதறி அழுது என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சுவான் என்று பார்த்தால், நான் தூங்குகிறேன் என்னை தூக்கி வீசி விடுங்கள் என்று துணிச்சலாக படுத்துக் கொண்டான். என்ன படுத்த உடனேயே குரட்டி விடுகிறான்? இவன் வலைக்குள் நாம் எதுவும் சிக்கி விட்டோமா? உத்தரவு. பார்த்தீர்களா மன்னா, தனக்குத்தானே பேசிக்கொண்டு ஏதோ திட்டம் தீட்டுகிறான். வாருங்கள் மன்னா, ஒட்டு கேட்போம். ஒட்டா? வாருங்கள் கேட்போம். ஆகட்டும். உத்தரவு, உத்தரவு. அப்படி செய்து விடுகிறேன், செய்து விடுகிறேன். உத்தரவு. ஆமாம் அண்ணா. மன்னா, ஏனடா அப்படி அலறினாய்? தங்கள் தந்தையை நான் சந்தித்தேன் மன்னா. என் தந்தையை சந்தித்தாயா? நீதான் சாகவே இல்லையே, அதற்குள் எங்கு சந்தித்தாய்? இங்குதான் மன்னா. நான் சற்று உறங்கினேன் அல்லவா? அந்த கண நேரத்தில் என் கனவில் வந்தார் மன்னா. கனவில் வந்தாரா? வந்து நான் தங்கள் தந்தையிடம் செல்லுகிறேன் என்று தங்களிடம் ஒப்புக்கொண்டேன் அல்லவா? அதற்கு வந்து நன்றி சொன்னார் மன்னா. நன்றி. அது மட்டுமில்லை மன்னா, மா மன்னராகிய தங்கள் தந்தையார் அவர்கள் இறந்து 40 ஆண்டு காலம் ஆகிவிட்டதால் தலைமுடியும் தாடியும் தாறுமாறாக வளர்ந்து காடு போல் மண்டி கிடக்கிறான் மன்னா. ஆகையா வரும் பொழுது அரண்மனை நாவிதனையும் கையோடு அழைத்து வர சொல்லி உத்தரவிட்டார் மன்னா. அது மட்டுமல்ல மன்னா, இங்கிருக்கும் தங்களுடைய அரசவை போலவே தானும் மேலே அமைத்து ஆட்சி புரிய வேண்டுமாம். ஆகையால் வரும் பொழுது இந்த 8 அமைச்சர்களையும் சேர்த்து அழைத்து வருகிறார் மன்னா. 8 அமைச்சர்களையுமா? மன்னா, இன்னொரு இனிய செய்தி. இனிய செய்தியா? அது என்ன? அதாவது மன்னா, இந்த 8 அமைச்சர்களுக்கும் அங்கே பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டுமாம். ஆகையால் தங்களையும் அழைத்து வர சொன்னார் மன்னா. என் தந்தை என்னையும் அழைத்து வர சொன்னாராம். பள்ளிக்கு பிறந்தவனே, நான் முதலிலே என்ன சொன்னேன்? தென்னாலிராமன் தான் புத்திசாலி புத்திசாலி என்று பலமுறை சொன்னேனே, கேட்டீர்களா? இங்கு கூட்டி வந்து அவன் மூலியமாகவே என்னை கொல்ல பார்க்கிறீர்கள். தாங்கள் எப்போதும் அப்படி ராசாவரையா பிண்டு பக்கா. தென்னாலிராமா, நான் ஒப்புக்கொள்கிறேன், நீதான் சிறந்த புத்திசாலி. என் மண்டைக்குள் இருக்கும் மூளையே நீதான். இங்கு மணிமுடியும் தலைமுடியும் இருந்தால் போதும், சபை கலையலாம். அப்படி என்றால் தங்கள் தந்தையின் ஆசை, அவன் ஆசையில 2 தோசையை ஊத்து. பாருங்கள் ஐயா, போவோம்.